ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து ஜனவரி 5 முதல் 7ஆம் தேதி வரையிலான செய்தித்தாள் நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிம்ஸ்டெக் பொதுச் செயலாளராக இந்திரமணி பாண்டே பதவியேற்பு. புதிதாக பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக இந்திரமணி பாண்டே பதவி ஏற்றுள்ளார். பிம்ஸ்டெக் அப்படின்றது வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு. இதில் இந்தியர் ஒருவர் இந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இவருடைய பெயர் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் இந்தியா, வங்கதேசம், இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, நேபாளம் மற்றும் பூடான். 7 நாடுகள் இந்த கூட்டமைப்பில் இருக்குது. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, குடும்ப வன்முறை புகார்கள் குறைந்துள்ளன. இப்போ ரீசெண்டாக 2023ஆம் ஆண்டிற்கான பெறப்பட்ட புகார்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு. சுமார் 6300. கடந்த வருடம் 2021 6600, 2022 6900 இந்த குடும்ப வன்முறை புகார்கள் தொடர்பான புகார்கள் பெறப்பட்டது. ஸோ இது தற்போது குறைந்துள்ளது என தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா தெரிவித்துள்ளார். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியமானது. தேசிய மகளிர் ஆணைய தலைவரின் பெயர் என்ன? ரேகா சர்மா. அடுத்து, இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் சென்னை, திருச்சி. தற்போது தனியார் நிறுவனமான அவதார் குழுமத்தின் சார்பில் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த 10 நகரங்களுக்கான பட்டியல் இடம்பெற்றுள்ளது. இது கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையுள்ள நகரங்களுடைய பிரிவில் நம்முடைய சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. 49 நகரங்களில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. இதே கேட்டகரியில் 9வது இடத்தில் கோவை உள்ளது. 11வது இடத்தில் மதுரை இடம்பெற்றுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையுள்ள நகரங்கள் பட்டியலில் திருச்சி முதலிடத்தில் உள்ளது. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். வரிசைப்படுத்துகளையும் நமக்கு கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் வேலூர் 2ஆம் இடம், சேலம் 6வது இடம், ஈரோடு 7வது இடம் மற்றும் திருப்பூர் 8ஆம் இடம் பிடித்துள்ளது. அடுத்து, உலக தமிழ் வம்சாவளி மாநாடு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக வளாகத்தில் சனிக்கிழமை தொடங்கியது. இது 10ஆம் ஆண்டு விழா. அடுத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் தான் உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த குழு அமைக்கப்பட்டது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். அடுத்து, பூந்தமல்லியில் நவீன திரைப்பட நகரம் ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இடம் மட்டும் பார்த்துக்கோங்க, பூந்தமல்லி. இலக்கை அடைந்தது ஆதித்யா விண்கலம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் ஆதித்யா L1 பற்றின முழு தகவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆதித்யா L1 விண்கலம் எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் நாள். எங்கிருந்து ஏவப்பட்டது அப்படின்னா ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில். இது PSLV C-57 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இது மிக முக்கியமான பாயிண்ட். PSLV C-57 இதனுடைய எடை 1475 கிலோகிராம். இது தற்போது பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய லாக்ராஞ்ச் புள்ளி L1 என்ற புள்ளியை தற்போது அடைந்துள்ளது. ஆதித்யா L1 விண்கலத்தின் திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிகர் ஷாஜி. அடுத்து, துவரம்பருப்பு கொள்முதல் இணையதளம். துவரம்பருப்பை நாமே உற்பத்தி செய்து தன்னிறைவை எட்ட இலக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இலக்கு 2027ஆம் ஆண்டு. அடுத்து, சோமாலியா கடலில் கடத்தப்பட்ட கப்பல் அதிரடியாக மீட்டது இந்திய கடற்படை. கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம்.
வால்பாறை கல்லாக்குடி பகுதியை சேர்ந்த பழங்குடி தம்பதியினர் ராஜலட்சுமி ஜெயபால் 75வது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறவழியில் போராடி நில உரிமையை பெற்று தந்ததற்காக அவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். 2024ஆம் ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறக்கூடிய இடங்கள் எது? அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள். அடுத்து, பொங்கல் பண்டிகையை ஒட்டி இலங்கையில் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. தற்போது தமிழ் எழுத்துக்களால் வடிவமைக்கப்பட்ட 25 அடி உயர திருவள்ளுவர் சிலையானது திறக்கப்பட்டிருக்கு. இடம் கோவை குறிஞ்சிக்குளம். அடுத்து, 2023ஆம் ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் தமிழ்நாடு 4வது இடம் பிடித்துள்ளது. ஸோ இந்த இண்டெக்ஸ் மிக முக்கியம். 2023ஆம் ஆண்டிற்கான எலக்ட்ரிக் வாகன பதிவுகளில் தமிழ்நாடின் இடம் 4ஆம் இடம். இப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம் பிடித்துள்ளது. கர்நாடகா 2ஆம் இடம். அடுத்து, உத்தரகாண்ட் மாநிலத்தில் வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ எந்த மாநில அரசு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. உலக போர் அனாதைகள் தினம் ஜனவரி 6 அன்று அனுசரிக்கப்படுகிறது. உலக போர் அனாதைகள் தினம் ஜனவரி 6. அடுத்து, ஜனவரி 12 முதல் 16 வரை மகாராஷ்டிரா நாசிக்கில் தேசிய இளையோர் விழா நடைபெற உள்ளது. தேசிய இளையோர் விழா நடைபெறக்கூடிய இடம் மகாராஷ்டிரா நாசிக். விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் வரைபடமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது? பஞ்சாப். விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலமாக பஞ்சாப் திகழ்கிறது. அடுத்து, இப்போ ரீசெண்டாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் விரைவு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஸோ இது நம்ம தேர்வில் எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வி எங்கு வருகை புரிந்து புதிய ஆலையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்றதும் கேட்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான கேள்வி, பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை. இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.